வணக்கம். ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். இன்னைக்கு ஒன் மோர் ஹாப்பி நியூஸ். போன வாரம் வந்துட்டு ஒன் மோர் சக்ஸஸ் டு ஏகேஎஸ் கிருஷ்ணன் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் கிரிமரன் பற்றி பேசியிருப்பேன். இந்த வாரம் திருப்பி ஒன் மோர் சக்ஸஸ் டு ஏகேஎஸ் கிருஷ்ணன் கிளாஸஸ் பிரணவ். ஸோ பிரணவ் வந்து உங்களுக்குலாம் தெரியும், நான் ஃபஸ்ட்டு ஒரு 2021 ஒரு வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். யங்கஸ்ட் சிஏ ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் பிரணவ் வந்து 10th முடிச்சு அடுத்த நாள்லேருந்து சிஏ படிக்க ஆரம்பிச்சிருப்பான் என்கிட்ட சேர்ந்து ஆன்லைன் கிளாஸஸில். அதுக்கப்புறம் அந்த பிரணவ் பேட்சே படிக்க ஆரம்பிச்சிருச்சு. பிரணவ், ரக்ஷனா, மதுமதி, கிரிமரன் அப்படின்ட்டு ஒரு பெரிய ரிஹானா நிறைய பேர் படித்தாங்க. ஸோ அந்த பேட்ச் எல்லாருமே அப்படியே அவங்க கூட வந்தவங்க அத்தனை பேரும் அப்படியே ஃபவுண்டேஷன்லேயே பாஸ் பண்ணிட்டாங்க. அப்படியே இன்ட்ரும் பாஸ் பண்ணிட்டாங்க. அதில் மிஸ் ஆகி போனது 2 பேர் தான். அவங்களும் இப்போ வர அட்டம்ப்டில் பாஸ் பண்ணிவிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க எல்லாருமே இன்னைக்கு டேட்டில் இவங்களுக்கு வயசு வந்து 18 வயசு தான் இருப்பாங்க. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் born in 2006. மார்ச்லேருந்து செப்டம்பர் 2006 பிறந்த பசங்க இவங்கெல்லாம் என்ட்ரு முடிச்சிட்டாங்க. இன்னைக்கு உங்களுக்கு போன வாரம் தெரியும், கிரிமரன் வந்துட்டு he wrote his SPOM செட் ஏ அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஃபைனலில் அவன் 70 மார்க் வாங்கினா. இன்னைக்கு பிரணவ் he wrote and got 66 மார்க்ஸ். ஆக்சுவலி இந்த SPOMக்கு வந்துட்டு கிளாஸே எடுக்காமல் கூட ஒரு 3 மாதத்துக்கு வரைக்கும் கூட படித்து 50-60 மார்க்லாம் வாங்கியிருக்காங்க பசங்க. ஆனால் இந்த பசங்க என்ன சொன்னேன்னா, நாலேஜ் தாண்டா முக்கியம், லைஃப் லாங் நாலேஜ் இருக்கணும்னா நம்ம கிளாஸ் எடுத்து படிங்கடா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ட் கிளாஸும் சீப்பு தான். கிளாஸ் 4000 ரூபா, புக் வந்து 500 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 4500 ரூபா கிளாஸஸ் அண்ட் புக்ஸும் சேர்த்து. இந்த 4500 ரூபான்றது அந்த பேரண்ட்ஸுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பிகாஸ் இன்னைக்கு இவங்கலாம் ஸ்டைஃபண்டே 10,000-15,000 சம்பாதிக்கிறானுங்க. ஸோ அதனால் இந்த 4000 படிப்புக்காக செலவு பண்ணுறது இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பேரண்ட்ஸ்க்கும் அது பெரிய விஷயம் கிடையாது. பிகாஸ் ஃபவுண்டேஷனை செலவு பண்ணியாச்சு, இன்ட்ரெஸ்ட் செலவு பண்ணியாச்சு. ஸோ ஃபைனலுக்கு ஒரு பேப்பருக்குன்றது இது செலவு பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது. ஸோ அதனால் நான் சொன்னேன், சரி செல்ஃப் ஸ்டடி போகிறது பிரச்சனை கிடையாது, ஆனால் நீ என்னோட நாலேஜுக்கு அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்குறது, அந்த காசை கட்டி நீ படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். படித்தாங்க. இவனும் அதே மாதிரி தான் செப்டம்பர் மாதம் படிக்க ஆரம்பித்தான். செம்ம ப்ரெஷர் ஆடிட் டைமில். அண்ட் ஹீ மேனேஜ் ஒரு 50% கிளாஸ் செப்டம்பர் முடித்தான், 50% கிளாஸ் அக்டோபர் முடித்தான். நவம்பர் மாதம் ரிவைஸ் பண்ணால். நான் சொன்னேன் ஆடிட்டிங் எக்ஸாம் முன்னாடியே போய் எக்ஸாம் எழுதிட்டு வாடா SPMட்டு. ஆனால் ஸ்லாட்டு கிடைக்கல. முந்தானேத்தி ஏதோ சும்மா போடும்போது ஸ்லாட் இன்னைக்கு கிடச்சிருக்குது. ஓப்பன் பண்ணி இன்னைக்கு போய் எக்ஸாம் எழுதிருக்கான். சடனாக எனக்கே சொல்லவே இல்லை எழுத போகிறேன்னு சொல்லிட்டு சடனாக ஸ்லாட் போட்டேன் சார், ஓப்பன் ஆயிடுச்சு சார். போய் இன்னைக்கு 4லேருந்து 7 மணிக்கு எழுதிட்டு வந்தேன் சார். 66 மார்க்ஸ் he got. இட்ஸ் நாட் அ ஸ்மால் மார்க். 66 இஸ் அ வெரி குட் மார்க். ஸோ ப்ளஸ் நாலேஜ். ஏன்னா நான் இப்போ ஆடிட்டிங் கிளாஸில் அவங்களோட நாலேஜை நான் செக் பண்ணிக்கிட்டே இருக்கேன். டெய்லி ஆடிட்டிங் கிளாஸ் நடக்கும்போது நான் லாலேருந்து சும்மா ரேண்டமாக சில கொஸ்டின்ஸ்லாம் கிளாஸில் கேட்குறேன். தே ஆர் வெரி குட் இன் ஆன்சரிங். ஆன்சர் சொல்லணும்னா கற்றுக் கொடுக்குறேன். இப்படி சொல்லுங்கடா, அப்படி சொல்லுங்கடா, ப்ராக்டிக்கலாக இப்படி பாருங்கடான்னு சொல்லிட்டு. See, this is how a student can make the teachers proud. So again, I am very proud to be teacher for these people. ஆண்டவனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த பசங்கள்லாம் என்கிட்ட சேர்ந்து படிக்கணும்னு அவன் எழுதி வச்சிருக்கான் ஆண்டவன். அண்ட் பிகாஸ் நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் கிடைச்சாங்கன்னா எனக்குமே பயங்கர என்கரேஜிங்காக இருக்கும். ஆஹான்ட்டு நல்லா ஒரு நாள் காலையில் எழுந்திக்கும் போதும் இந்த பசங்க மூஞ்சி பார்க்கணும், எனக்கு புத்துணர்ச்சியாக இருக்குது. காலையில் 6:30 மணிக்கு கிளாஸ் நடக்கும்போது எனக்கு அப்படியே ஆஹா இவ்வளோ சூப்பராக படிக்கிறாங்களே பசங்க, இன்னும் நல்லா சொல்லி தரணும், இன்னும் ஒரு சின்ன பாயிண்ட் கூட விட்டுறக்கூடாதுன்னு அப்படி இருக்கும். ஸோ இந்த பேட்சே அப்படியே சூப்பராக வருது. இவங்க எல்லாம் May 27 சிஏ ஃபைனல் எக்ஸாம் எழுதுகிற பேட்ச். ஆனால் இந்த வருஷத்துக்குள்ள நான் என்னன்னா SPOMோட 4 பேப்பருமே இந்த 2026க்குள்ளே முடிச்சு தூக்கி போட்டுருணும். 2025க்குள்ளேயே முடிச்சிடணும் எல்லா பேப்பரும். 2024லேயே முடிச்சிட்டானுங்க ஒரு பேப்பரை. மீதி ஒரு 3 பேப்பர் வந்து அடுத்த வருஷத்தில் முடிச்சிடணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் எக்ஸாமுக்கு அட்லீஸ்ட் 6 months முன்னாடி இவங்க எல்லா சப்ஜெக்ட்டுமே கிளாஸஸ் முடிச்சிடுற மாதிரி நாங்கள் பிளான் பண்ண போகிறோம். அண்ட் லாஸ்ட் 6 months ஒன்லி ரிவிஷன் அண்ட் லெட் அஸ் எய்ம் ஃபார் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் பாஸ் ஈவன் இன் சிஏ ஃபைனல். ஸோ இவங்க சிஏ ஃபைனல் எழுதி பாஸ் பண்ணும்போது தே வில் பி யங்கஸ்ட் சிஏ ஃபைனலாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இப்போ தான் இவங்களுக்கு வயசு 18 ஆகுது. ஸோ 18லேருந்து 19க்குள்ளே தான் இருக்குது. 18ன்னு சொல்லலாமே வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஏஜில் தே ஆர் ஆல்ரெடி இன் சிஏ ஃபைனல். பார்ப்போம் ஃபியூச்சரில் எவ்வளோ சூப்பராக படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. நானும் அவங்களுக்காக ப்ரே பண்ணுறேன், நீங்களும் அவங்களுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.